ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சிக்கதம்பம். ஆரிகமி சீரீஸில் நாம் இன்றைக்கி கத்தி கப் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கணும். ஸ்கொயர் பேப்பரை இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் செவ்வக வடிவத்தில் முதல்ல மடக்கிட்டு எட்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா அழுத்தி விடுங்க. கரெக்டாக வச்சதுக்கப்புறம் தான் அழுத்தணும். முதலே அழுத்துனீங்கன்னா சரியாக வராது. அதுக்கப்புறமா அந்த ரெக்டாங்கிளை ஸ்கொயராக இப்படி டேர்ன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா எல்லா பக்கங்கள்லேயும் அழுத்தி விட்டுக்கணும். இப்போ அழுத்தி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 முனைகள் கொண்ட பேப்பர் இருக்கும். இப்போ 4 பேப்பர் கிடைக்கும். உங்களுக்கு 4 முனைகள் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கப்பல் பார்த்துருக்கோம். அதுக்கும் இதே மாதிரி தான். ஆனால் அதில் என்ன பண்ணுவோம்னா ஒரு முனையை மடக்கிட்டு 3 முனையை திருப்பி வேறு ஒரு சைடு மடக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு முனையை முக்கோண வடிவில் இந்த மாதிரி மடக்கிக்கிறோம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா மடக்கி விட்டுக்கணும். இப்போ 3 பக்கங்கள் இருக்கும். 3 பக்கங்களில் ஒரு பக்கத்தை மட்டும் மறுபடியும் அடுத்த ஆப்போசிட் சைடில் மடக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி மறுபடியும் ஒரு முக்கோண வடிவில் மடக்கிக்கலாம். நல்லா கரெக்டாக வச்சுட்டு அழுத்தி விடுங்க. இப்போது உங்களுக்கு 2 பக்கமும் ஆப்போசிட் சைடில் ஒவ்வொரு முனைகள் முக்கோண வடிவில் மடக்கினதுக்கு அப்புறம் 2 முனைகள் இருக்கும். அதை ஏதாவது ஒரு முக்கோணத்துக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கணும். எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு டக்குன்னு அழுத்திடாதீங்க. நல்லா உள்ள வரைக்கும் அது போகிற மாதிரி வச்சு எட்ஜஸ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃபோல்டு பண்ணி விடுங்க. நல்லா டைட் பண்ணுங்கள். நல்லா அழுத்தினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதை ஆப்போசிட் சைடில் இப்படி மடக்குனீங்க அப்படின்னா, ஒரு முக்கோண வடிவில் இருக்கிறத மடக்குனீங்கன்னா உங்களுக்கு இப்போது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில், ஒரு டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை விரிச்சிங்கன்னா விரிகிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் விரிக்க முடியாது, இன்னொரு பக்கம் விரிச்சிங்கன்னா இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெதுவாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே அந்த கத்தி மாதிரி ஷேப்பு வந்துடும். பாருங்கள், டக்குன்னு அந்த ஷேப் வந்துடும். ஆனால் உங்களுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக ஃபோல்ட் ஆகிருக்காது. அதனால் கீழே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கத்தி கப்பல் எந்த ஆரிகமியுமே டக்குன்னு நிற்கும். அந்த மாதிரி சூப்பராக கத்தி கப்பல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு ஆரிகமியில் கப்பல் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்கலன்னா பாருங்கள். இந்த கத்தி கப்பல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.